மார்ச் 6 1475 இட்டாலியில் பிறந்து சிஸ்டின் சேப்பிள் சீலிங், த கிரியேஷன் ஆஃப் ஆடம், ஏஞ்சல், பேக்கஸ், டையிங் ஸ்லேவ், ரொனாடினிஸ் பீட்டா, மடோனா ஆஃப் பர்ஜஸ், ஹெர்குலஸ், மடோனா ஆஃப் ஸ்டேஸ், அட்லஸ் ஸ்லேவ், ப்ரூட்டஸ், செயின்ட் மேத்யூ, த ஜீனியஸ் ஆஃப் விக்ட்ரி, ஹெட் ஆஃப் ஆன், த ட்ரங்க்னஸ் ஆஃப் நோவா, ஆடம் அண்ட் ஈவ், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், டேவிட்னு பலவிதமான படைப்புகளை படைச்சு 4 உயிர் கொண்ட மகா கலைஞர்னு சொல்லக்கூடிய மைக்கேல் ஆஞ்சலோவை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வர்ணமாட்டம். பிறந்ததுலேருந்து வறுமையில் இருந்த மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு ஒளியோட சத்தமும் சுத்தியலோட சத்தமும் ஹார்ட் பீட்டாக மாறுது. சின்ன வயசுலேயே ஆர்ட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்த மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு இட்டாலி ஃபேமஸ் ஆர்டிஸ்டான ஜெமினிகோ கிட்ட ஆர்ட் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. ப்ரைமில் இருந்த ஜெமினிகோவே பொறாமப்படுற அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாரு மைக்கேல் ஆஞ்சலோ. தன்னோட 13 வயசில் லொரென்சோ கிட்ட ஸ்கல்ப்சிங் கற்றுக்க ஆரம்பித்த மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு அவரோட திறமையை பார்த்து தன்னோட வீட்டிலையே தங்க வைக்கிறாரு லொரென்சோ. அங்கே பசங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் அவரோட மூக்கு சாகிற வரைக்கும் டிஸ்ஃபிகர் ஆகுது. தன்னோட மூஞ்சி நல்லா இல்லைங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே வாழ்கிறாரு மைக்கேல். லூக்கியா டி மெஜிசி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணும்போது 300க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு மைக்கேல். எல்லாத்தையும் இழந்த போதும் தன்னோட நம்பிக்கையை மட்டும் கூட வச்சிருந்த மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு 1495 ஸ்லீப்பிங் கியூபிட் பியாட்டான்னு சொல்லப்படுற வேட்டிகன் சர்ச்சில் இன்னும் பல கண்ட்ரீஸ்லேருந்து விசிட் பண்ணி வந்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பை படைக்கிறாரு மைக்கேல் ஆஞ்சலோ. 1501 மாஸ்டர் பீஸ் ஆஃப் இட்டாலியன் ரெனேசன்ஸ்னு சொல்லப்படுற எந்த ஒரு மாடர்ன் அனாட்டமி புக்கும் இல்லாத டைமில் உடம்புல இருக்க மசிலை அப்படியே ஒரு சிதைந்து போன மார்பிள் இருந்து மைக்கேல் ஆஞ்சலோவால் செதுக்கி எடுக்கப்பட்ட சிலை தான் டேவிட். 6 டன் எடை இருக்கிற டேவிட் சிலையை ஒரே ஆளாக செதுக்கி எடுக்கிறாரு மைக்கேல் ஆஞ்சலோ. 1501 1504 வரைக்கும் பண்ண டேவிட் இன்னைக்கும் ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட்னு சொல்லப்படுற எல்லாராலையும் வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உயிராக இட்டாலியில் இருக்குது. 1508 போப் செகண்ட் ஜூலியஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. தான் ஒரு ஸ்கல்ப்சர் ஓவியன் இல்லைன்னு எவ்வளோ சொல்லியும் போப் போட்ட ஆர்டர்னால சிஸ்டின் தேவாலயத்தில் இருக்க சீலிங்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு மைக்கேல் ஆஞ்சலோ. 5 ஒர்க்கரை மட்டும் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்து அவரோட கோபம் தாங்க முடியாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக விட்டுட்டு போகிறாங்க. தன்னோட துணியை செருப்பை கலட்டாமல் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டை படுத்துட்டு ஒரே ஆளாக 4 வருஷத்தில் பெயிண்ட் பண்ணி முடிக்கிறாரு. த கிரியேஷன் ஆஃப் ஆடமில் கடவுளோட கை ஆடம் மேலே பட்டு உயிரற்ற ஆடம்க்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு மைக்கேல். சிஸ்டின் தேவாலயத்தில் 300 ஃபிகர்ஸை பெயிண்டிங் பண்ணி முடிக்கிறாரு. இதோட விட்டாரா, அவரோட 60வது வயசில் வேட்டிகனோட ஆர்கிடெக்டாக அப்பாயிண்ட் ஆகிறாரு. அடுத்த 7 வருஷத்தில் 300 நியூட் ஃபிகர்ஸை வச்சு ஒவ்வொரு ஃபிகருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்து ஜீசஸ் செகண்ட் கம்மிங்கை பற்றி ஆர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லப்படுற லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணுறாரு. டிசம்பர் 24 1541 இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணி முடிக்கிறாரு. இப்போது எல்லாராலையும் பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை அவரோட வாழ்க்கையிலேயே அவர் யார் யாரை வெறுத்தாரோ அவங்கள வச்சு பண்ணி முடிக்கிறாரு. 1513 1515 வரையிலும் த ஸ்கல்ப்சர் ஆஃப் மோசஸ்ன்னு சொல்லப்படுற சிலையை செதுக்கி எடுக்கிறாரு. உடம்புக்குள்ளே இருக்க சுண்டு விரலை தூக்குனா மட்டும் வரக்கூடிய மசிலை அவ்வளோ தத்ரூபமாக பண்ணி முடிக்கிறாரு மைக்கேல் ஆஞ்சலோ. 1564 89 வயசில் தான் கற்ற கலையை மட்டுமே குழந்தையாக நினச்சி உயிரை விடுறாரு மைக்கேல். மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி தூங்காமல் சாப்பிடாமல் ஒர்க் பண்ணாட்டியும் செய்கிற வேலையை ரெஸ்பெக்டோட நேசித்து செய்வீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Эта вера от пули меня темной ночью хранила.